வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண வச்சதுக்கு. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28 அன்னைக்கு ஸ்னாப்டிராகன் 888 போன்ற ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. மீ 11 ப்ரோ அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஸ்பெக்ஸ் என்ன ப்ரைஸில் வரப்போகுது அப்படின்னு எல்லா தகவலை பற்றி நம்ம இந்தியில் பார்க்கலாம். வீடியோ பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீ 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் பில்டு கொடுக்குறாங்க. புதுசாக ரியரில் ஒரு டிசைன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அதே கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மீ 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மீ 10ல் பார்த்தீங்கன்னா 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்க. இந்த வாட்டி 120Hz அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா HDR10 சப்போர்ட் இருக்க போது அது கார்னிங் கோரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்னாப்டிராகன் 8885 5Gயோட அஃபிஷியல் பெஞ்ச் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் கோர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1135 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மல்டி கோர் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3818 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே ஸ்னாப்டிராகன் 888 5G 5nm ஆர்கிடெக்சர் ஆக்டா கோர் ப்ராசஸர் தான் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு 15-20% பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இந்த ஃபோனில் கிடைக்க போகுது. கேமரா பொறுத்த வரைக்கும் மீ 11 பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கேமரா டிசைன் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பிரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் சாம்சங் ஐசோல் பிரைட் HMX ஜென்ரேஷன் 2 சென்சர். அது போக ஒரு 30 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், அப்புறம் 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா டிசைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டிசைன் அவ்வளோவா பிடிக்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்துக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அந்த லெஃப்ட் கன்சோலில் வச்சு கொடுக்க போகிறாங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 8K வீடியோ சப்போர்ட், OIS, EIS, அப்புறம் நைட் மோட் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் மீ 11 பார்த்தீங்கன்னா Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 12 கொடுக்க போகிறாங்க. மீ 11 பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்ஸ் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பட் கொஞ்சம் அன்னெசரி ப்ளோட்வேர்ஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா LPDDR5 ரேம் கொடுக்குறாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மீ தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுக்க போகிறாங்க. 8GB ரேம் 120GB ஸ்டோரேஜ் பேஸ் மாடலாக இருக்க போகுது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4780 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 55 வாட் வயர்டு சார்ஜிங், அப்புறம் 30 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. LPDDR5 ரேம், 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, UFS 3.1 ஸ்டோரேஜ், அப்புறம் 108 மெகா பிக்சல் கேமரா சென்சர், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு 50,000 கிட்ட பேஸ் மாடலுக்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கும். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா மீ 11 ப்ரோ. இந்த மாடலுக்கும் மீ 11 மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கேமரா ஸ்பெக்ஸ், பேட்டரி இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மீ 11 என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் இங்கேயும் கொடுக்க போகிறாங்க. மீ 11 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் குவாட் HD 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் FluidAMOLED AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்லேயும் கர்வ்டாக இருக்க போது இருக்கிறே ஒரு பெஸ்ட் டிஸ்பிளேயாக இருக்கும் அப்படின்னு மீ தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா HDR10 சப்போர்ட், அப்புறம் அடாப்டிவ் சிங்க் டிஸ்பிளே, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கேமரா சிஸ்டம் கம்ப்ளீட்டாக கொண்டு வர்றாங்க. 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா சிஸ்டம் கொடுப்பாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. மெயின் சென்சார் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் ஆம்னி விஷன் சென்சார் கொடுக்க போகிறாங்க. அது போக 20 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ, 2x ஆப்டிக்கல் ஜூம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸ் இருக்கும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. மீ 11 ப்ரோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4970 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் பேட்டரி செட்டப் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்க போது. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு ரூமர்ஸ் வந்திருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் கன்ஃபார்மாக 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்க போகுது. மீ 11 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. இந்த ஃபோனோட பேஸ் மாடலே உங்களுக்கு 60,000 கிட்ட ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை டிசம்பர் 28 சேனல் லான்ச் பண்ண போகிறாங்க. கூடி சீக்கிரம் குளோபல் லான்ச் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S21 சீரிஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு மீ தரப்பு கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எக்ஸைட்டடாக இருக்கலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நம்ம சேனல் அடி பார்த்தீங்கன்னா OnePlus 9 Pro பற்றி எல்லாம் தகவல் பண்ண வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவுகளை தனிக்கும் நன்றி. இந்த நாள் இனியால் அமையட்டும். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.